கன்னியாகுமரியில் மாட்டுப்பொங்கல் நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கோசாலையில் உள்ள பசுமாடுகளுக்கு பொங்கல் உணவு அளித்தார். மேலும் மாட்டுப்பொங்கலில் கலந்து கொண்ட பெண்களுக்கு புத்தாடை வழங்கி தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் காட்டு யானைகளால் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி நிவாரண உதவிகளை வழங்கினார். 2 நாட்களுக்கு முன்பாக காட்டு யானைகள் பெரிய கல்லார் எஸ்டேட் பகுதியில் தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீடுகளை இடித்து பொருட்களை தூக்கி வெளியே வீசி அட்டகாசம் செய்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பூங்குணம் கிராமத்தில் பெரணமல்லூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் நிகழ்வில் பங்கேற்று கழக கொடியை ஏற்றி வைத்ததோடு வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கு குங்குமம் வைத்து புடவை போர்த்தி மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமூச்சியில் நடைபெற்ற மாட்டுப்பொங்கல் நிகழ்ச்சியில் அதிமுக துணை கொறடாவும் ராணிப்பேட்டை மாவட்ட கிழக்கு செயலாளருமான அரக்கோணம் ரவி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சிறுவர்கள் சிலம்பாட்டத்தை கண்டு ரசித்தார். பின்னர் மாடுகளுக்கு கழக கொடியின் மூவர்ணத்தை பூசினார். அதனையடுத்து சிலம்பம் சுற்றிய சிறுவர்களுக்கு ஊக்கமளித்த மாற்றுத்திறனாளியான ராஜேந்திரனை தேடிச் சென்று சால்வை அணிவித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். தைப்பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த பேட்டை பகுதியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளருமான வி பன்னீர்செல்வம் நிகழ்ச்சியில் பங்கேற்று கழக மூத்த நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புகளையும் வழங்கி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதிமுக நிர்வாகிகள் பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் பண்பொழி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பயணிகள் நிழற்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட இந்த நிழற்கூடத்தை தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அமரக்குந்தி ஊராட்சியில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான மணி பங்கேற்று மாடுகளுக்கு தங்கத்தாலான பட்டத்தை கட்டியும் சலங்கைகள் அணிவித்தும் கோமாதாவை வணங்கினார். பின்னர் மாடுகளுக்கு இனிப்பு பொங்கல் ஊட்டினார். தொடர்ந்து மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து கிராம மக்களுடன் மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் அதிமுக மகளிர் அணியினர் நடத்திய பொங்கல் விழாவில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் மகளிர் அணியினர் புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், கழக உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.